சொல்றாரு. தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி தான் 5 முறை ஆண்டதுனால அவரு தமிழ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல. அப்போ ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமா நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது. ஏன் இங்க கட்டின நூலகத்துக்கு 200 கோடி 150 கோடியில கட்டின நூலகத்துக்கு எங்க தாத்தா இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேரை வைக்க முடியாது, எங்க பாட்டனார் பேரை வைக்க முடியாத? அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சா. இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1,00,000 ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தா. வள்ளல் பாண்டித்துரை தேவர் தானே, அவர் பேரை வைக்க கூடாதா? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் எங்க தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்க கூடாதா? ஏன் எங்க அடையாளம் வந்துருமில்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பெயர் வைக்கணும். முத்துராமலிங்க தேவர் மூக்கையத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு? பாண்டியன் நெடுஞ்செலியன்னு வையவனா கேள்வி கேட்டா பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் அவமானப்பட்டு இந்த இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு, சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு. அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்துல அலைகிற இனமும் இதுவா தான் இருக்குது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். வெள்ளக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்டை வச்சு போடுவான்னு தெரியுமில்ல. எங்க பாட்டங்களுக்கு தெரியாதா? சின்னமலைக்கு தெரியாதா? பூலித்தேவனுக்கு தெரியாதா? எங்க பாட்டி வேலுநாச்சியார், மருதிபாண்டி, அழகுமுத்துக்கோனுக்கு, சுந்தரலிங்கத்துக்கு, வெள்ளையத்தவனுக்குலாம் தெரியாதா? இல்ல பண்டாரவண்ணியனுக்குலாம் தெரியாதா? கட்டபொம்மனுக்கு தெரியும். ஏன் போனா? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுறான்னு போனான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான். அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு, அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்யற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே, அதுல இருக்கிறதுனாலே அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வதான் தான் தேசப்பற்றுனா, அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேரு தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி இது? எது வேணாலும் பேசலாம். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளை நீங்க கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டீங்க. தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு எங்க அடமானம் இருந்துச்சா? என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு, சிறந்த பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும்னு ஏன் இங்க முன்னோர்களை மொழியை காக்க போராடணும் இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு சத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள்னு இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள்ல அதை கொண்டாடுங்க. அப்படிதான் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும். உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாம் மதுரையில வாழ்றீங்க, சிவன் கீழடியில தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர் 500 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு குடி தானே வாழ்ந்துருக்கும். அப்ப கீழடியில 2 ஏக்கர் தோண்டிட்டு எதுக்கு மூடிட்டு போன? யாரா பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 800 200 ஏக்கர்ல தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழனின் தொன்மம், தமிழனின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்திற்கு வந்துடும். இன்னும் யாரப்பா மோகஞ்சாராவா பேசிட்டு இருக்கிறான், அதையே பேசிட்டு இருக்கிறா, அதுவே தமிழன் நாகரிகங்கிறான். ஆனா அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல. அங்கே என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில அந்த காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை காட்டுக்க முடியல. இப்ப இன்னைக்கு இதை இது தோண்டுனா தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். ஆதிச்சென்னல்லூர் தோண்ட மாட்டேற, பல இடத்துல தோண்ட சொல்றான், நீங்க தோண்ட மாட்டேங்கிற. ஏன் 2 ஏக்கர்ல தோன்ற? இந்த கீழடியில தோண்டி எடுத்ததுல எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போன? இங்க ஒரு அருங்காட்சியம் கட்டி வைக்க முடியாதா? வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவன் வந்தா இந்திய நாகரிகங்கிறான், நீ திராவிட நாகரிகங்கிற. தமிழன் நாகரிகம், தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாக்கு சுளிக்கிறமா? ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. வந்தா நான் நிமிந்துருவேன், நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய இயக்கத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாற்று. இன்னைக்குதான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு? எப்படி
எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துடக்கூடாது, எதுவும் இருந்துடக்கூடாது. இவன் பேச மாட்டான். சிங்கார வேலரையோ ஜீவானந்தத்தையோ மறைமலை அடிகரையோ யாரையும் பேச மாட்டான். இவன் தெய்வ திரும்ப முத்துராமலிங்க தேவரையோ ஒரு திரு தாத்தா காமராஜரையோ மாடு இழுக்க திணறுகிற இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்க இழுத்தான் ஒரு என் பாட்டன் வாவுச்சி ஒருத்தன் பேசுறான். அந்த நாட்டுல வல்லபாய் பட்டேல பேசுறவன் வரலாற்றுல என் பாட்டன் வாவுச்சியை பேசுறானா? ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு மனிதனை சொல்லி பார்ப்போம். ஒரு மனிதனை தன் சொந்த சொத்தை எல்லாம் வித்து விட்டு நாட்டின் மானங்காக்க கப்பல் ஓட்டின ஒரு மகான் யாரையாவது ஒருத்தனை சொல்லி பார்ப்போம். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்துல மண்ணனை வித்து சாப்பிட்டான் வறுமையிலங்கிறது எவனுக்காக இருக்காங்க வரலாறு. வந்தவன் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு 2 ஏக்கர்ல கடற்கரையில கல்லறை வச்சு படுத்துருக்க. எங்கடா இருக்கு எங்க அடையாளம்? எங்க பாட்டனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவனுக்கு ஏதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ? மரப்பாச்சி பொம்மை தண்டி எங்க அரண்மனை வாசல் இருக்கு சிவகங்கையில எங்க பாட்டிக்கு பேரனாச்சா இருக்கு சில ஏறி மாலை போட ஏணி வச்சிருக்கியா நீ? கொலை வரி வந்துடும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.